ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பிரம்மாண்டமான யோகா நிகழ்ச்சி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கு. கல்லூரி பேராசிரியராக திருநங்கை ஜென்சி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரியில் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியராக திருநங்கை ஜென்சி நியமிக்கப்பட்டிருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விண்ணப்பம் ஜூலை 1 தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துகளோட உற்பத்தி அதிகரிச்சிருக்கதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. 2014 to 2015 முதல் 2024 2025 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் 55% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிய வகை ரத்தம் உள்ளவர்களோட விவரக்குறிப்பு முதல் முறையாக ICMR சேகரிக்கிறாங்க. அரிய வகை இரத்த பிரிவு உள்ளவங்களோட விவரங்கள் முதல் முறையாக சேகரிக்கப்பட்டிருக்கு. மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கீழே இயங்கக்கூடிய தேசிய நோய் எதிர்ப்பு இரத்தவியல் நிறுவனம் இந்த விவரங்களை சேகரிச்சிருக்காங்க. தலசீமா உட்பட அடிக்கடி இரத்த மாற்றம் செய்ய வேண்டிய நோயாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய அரிய வகை இரத்தத்தை பெறுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் மோதலில் தலையிட்டு அமைதி ஏற்படுத்துறதுக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறதா பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க.